ஹலோ அன்பு செல்லங்களா, இந்த டே 2 பிபிஎஸ்க்கு உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான ஹீரோ அண்ட் வில்லன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? என் சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி உம்மை தேடி வந்தேனே. என் சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி உம்மை தேடி வந்தேனே. பாவியான என்னை ஏற்றுக்கொண்ட இயேசு, ஒன்றுமில்லா என்னை தேற்ற வந்த இயேசு. பாவியான என்னை ஏற்றுக்கொண்ட இயேசு, ஒன்றுமில்லா என்னை தேற்ற வந்த இயேசு. உம்மை நான் நோக்கி கூப்பிடும் போது பெரிய காரியம் செய்திடுவே. உம்மை நான் நோக்கி கூப்பிடும் போது பெரிய காரியம் செய்திடுவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம டே 2ல பார்க்க போற ஹீரோ வர்சஸ் வில்லன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஹீரோ இஸ் டேவிட். Yay! அப்போ வில்லன் யாரு? Yes, Goliath. David versus Goliath. நம்ம ஹீரோ டேவிட் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஷெப்பர்ட் பாய். He was tending his father's sheep. அவருடைய அப்பாவுடைய ஷீப்பை டென் பண்ணிட்டு இருந்த ஒரு ஷெப்பர்ட் பாயா தான் இருந்தாரு. பட் கொலாயத் பாத்தீங்கன்னா நம்ம வில்லன், அவர் ஒரு ட்ரெயின்டு வாரியர். வார்லாம் வந்துட்டு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின்டு வாரியராக இருந்தார். பட் நம்ம ஹீரோ டேவிட் பார்த்திங்கன்னா நம்ம கர்த்தரை அறிஞ்ச ஒரு மனிதராக இருந்தார். He loved God and he worshipped God. பட் வில்லன் கொலாயத்துக்கு நம்ம கர்த்தரை தெரியாது. He did not know our God. He did not know the true God. He defiled the name of our God. அவர் நம்ம கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனாகவும் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்த ஒரு மனுஷனாகவும் தான் வில்லன் கொலாயத் இருந்தான். நம்ம ஹீரோ டேவிட் கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 5 stones தான் இருந்துச்சு. பட் வில்லன் கொலாயத் கிட்ட he had a sword and spear and a shield. He had just 5 stones, but he had mighty weapons. Ana this little boy David, இவரு இவ்வளோ மைட்டியான வாரியரை வீழ்த்திட்டார். Because God was with David. நம்மளுடைய இந்த ஹீரோ டேவிட் மாதிரி எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னா நம்ம கூட எப்பவுமே தேவன் இருப்பார். நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். He loved God and he worshipped God. He trusted in God. அவர் கர்த்தரை நேசிச்சு அவர் ஆராதிச்சதோடு மாத்திரம் இல்லாம கர்த்தர் மேல தன்னுடைய விசுவாசத்தை வச்சிருந்தார். நம்மளுடைய இஸ்ரவேல் ஆர்மியில பாத்தீங்கன்னா இஸ்ரேலைட்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருந்த அந்த நேரத்துல கூட நம்மளுடைய ஹீரோவான டேவிட், he trusted in the superhero God. ஸோ நம்மளுடைய சூப்பர் ஹீரோ யாரு? நம்மளுடைய ஏசப்பா. ஸோ நம்மளும்
நம்மளுடைய சூப்பர் ஹீரோவான ஏசப்பாவை எப்பவுமே ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய பெரிய விஷயம் நமக்கு லைஃப்ல ஃபேஸ் பண்ண வந்தாலும் நம்ம வந்துட்டு பயந்துடக்கூடாது. டேவிட் எங்கேயாச்சும் கொலையத்தை பார்த்து பயந்த மாதிரி நம்ம பார்க்குறோமா? நோ, he just took 5 stones. டேவிட் கிட்ட வெறும் 5 little stones தான் இருந்துச்சு. பட் கொலையத் கிட்ட ஸ்வார்ட், ஸ்பேர், ஷீல்ட் எல்லாமே இருந்துச்சு. பட் டேவிட் had a God. அதனால தான் அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தைனால இவ்வளோ பெரிய மைட்டி வாரியரை வீழ்த்த முடிஞ்சது, டிஃபீட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களா இருக்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவை யாரு? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் hero David had a God with him. That's why he was able to defeat this mighty warrior, villain Goliath. So நம்ம கூட எப்பவுமே ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா he had only 5 stones, he had so many weapons. ஆனா நமக்கு தெரியும் உலக பிரகாரமா பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு கல்னாலே, அதுவும் he was about 9 feet tall. இந்த கொலாயத் 9 அடி உயரமா இருந்தான். he was just a small boy. ஆனா நம்மளுடைய ஹீரோ டேவிட் கிட்ட நம்ம ஆண்டவர் இருந்தனால, and he trusted that God will defeat Goliath. That's why அவர் சொல்லுவாரு, you come to me with sword and spear and shield, but I come to you in the name of the Lord of hosts. The battle belongs to the Lord. அப்படின்னு சொல்லி அவர் தைரியமா போனார். நம்மளும் நம்ம ஆண்டவரை நம்பணும். நம்மளுடைய எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம கூட நம்மளுடைய சூப்பர் ஹீரோ, நம்மளுடைய ஜீசஸ் இருக்காரு அப்படிங்கறத நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ளணும். and we know that the battle belongs to the Lord and he will give us victory. யுத்தம் கர்த்தருடையது, நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். அதனால நம்ம பயப்படக்கூடாது. we should love God, we should worship God, and we should trust God. So we know that he who is in us is greater than he who is in the world. நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவங்கிறத நம்ம விசுவாசிச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஓகே, எப்படி நம்மளுடைய ஹீரோ டேவிட் பயமே இல்லாம அவ்வளோ பெரிய மைட்டி வாரியரை டிஃபீட் பண்ணாரோ, அது மாதிரி நம்மளும் பயம் இல்லாம நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி தைரியமா நம்மளும் வாழ்க்கையில வெற்றி பெறும். இப்ப நம்ம ப்ரே பண்ணலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த செகண்ட் டே ஆஃப் VBSல வந்த எல்லா சில்ட்ரனையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா குட்டி செல்லங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எப்படி டேவிட் நீர் கூட இருந்தீர் என்பதை அறிந்து தைரியம் உள்ளவராக இருந்து உம்மை விசுவாசித்து அவ்வளோ பெரிய மைட்டி வாரியரான அந்த கொலையத்தை டிஃபீட் பண்ணாரோ, அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுடைய சூப்பர் ஹீரோ நீங்க எங்க கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்பொழுதும் விசுவாசிக்கணும் தகப்பனே. நீங்க எங்களுக்கு ஜெயத்தை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உம்மை நம்பி நாங்க எங்களுடைய வாழ்க்கையில
ஜெயம் பெற்றவர்களாக இருக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கக்கூடிய எல்லா சில்ட்ரனும் அப்பா உம்மை துதிச்சு ஆராதிச்சு ஜெயம் பெற்றவர்களாக வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க கர்த்தர் ஒவ்வொரு குட்டி செல்லங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.